இந்த ஏழ்மை வறுமை நிலைக்கு என்னை தள்ளியது யார்? இதில் என்ன சாதனை? எங்க அம்மாவுக்கு 1000 சாதனை, அவ தலையிலே 1,60,60,000 கடன். இது எவ்வளவு பெரிய வேதனை? 9 லட்சம் கோடியில் நீ ஒரு கடன்காரன், இவர் ஒரு கடன்காரன், அந்த அக்கா ஒரு கடன்காரி, இந்த தங்கச்சி ஒரு கடன்காரி, உன் முன்னாடி நிற்கிற மகன் அவன் ஒரு கடன்காரன். கடன்கார பைய. இந்த நாடே கடன்கார அரசு. நீ உன்னை யாரு கேட்டது இலவசம்? இலவசம் யாரு கேட்டது? அப்ப என்ன செய்யலாம் சீமான்? இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்து. எங்க அம்மாவால கூட பண்ண முடியாதா? எங்க அம்மாவால பாய் பண்ண முடியாதா? எங்க அம்மாவுக்கு ஊறுகாய் போட தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏன் அதை செஞ்சு நீ செய்யல? ஏன் செய்யல? நீ விவசாயி கடனை தள்ளுபடி பண்றிய வெக்கம் இல்லாம. ஒரு விவசாயி மகன் என்கிட்ட நாடு இருந்தா என் அப்பனும் ஆத்தாலும் கடனாளியாக விடுவேன் நான். விவசாயி கடனாளி ஆயிட்டா நாடு நாடு இல்லடாது, சுடுகாடு. ஏன் விவசாயி கடனாளி ஆகிறான்? ஏண்டா பீடி தயாரிக்கிறவன், சிகரெட் தயாரிக்கிறவன் கோடீஸ்வரன், விற்கிறவன் கோடீஸ்வரன், சாராயம் காய்ச்சறவன் விற்கிறவன் கோடீஸ்வரன், சோப்பு கட்டி தயாரிக்கிறவன் கோடீஸ்வரன், பிளேட் கட்டி தயாரிக்கிறவன் கோடீஸ்வரன், கார் விற்கிறவன் தயாரிக்கிறவன் கோடீஸ்வரன், கஞ்சா வந்து பான்பராக்கு பீடா அவின்னு இந்த கொக்கைன்னு இந்த கருமத்தை போத பொருளை விற்கிறவன் கோடீஸ்வரன். உலகத்துக்கு உழைச்சு சோறு போடுற என் ஆத்தால பொண்ணு ஏண்டா கடனாளியானா? பதில் என்னடா இருக்கு? என்ன இருக்கு? இன்னைக்கு உனக்கு செய்தி, நாளைக்கு சோறு இல்லாமல் நீ சாக போகிறாய் என்பதற்கான முன்னறிவிப்பு விவசாயியின் மரணம். டெல்லியில போராடிட்டு இருக்க விவசாயி, பஞ்சாப் விவசாயி அவனுக்காக தான் போராடுறானா? ஒட்டுமொத்த நாட்டின் குடிமக்களுக்காக போராடுறான். நான் விளை வைக்கிற பொருளுக்கு ஒரு நியாயமான விலையை, அகவிலையை தீர்மானிங்கிறான். அதுல என்ன உனக்கு சிரமம்? என்ன சிரமம்? ஒரு பிளேட்டு கத்தி சேரச்சு போடுற பிளேட்டு கத்தி தயாரிக்கிறவன் 25 ரூபாய்னா 25 ரூபா. ஒரு குண்டூசி தயாரிக்கிறவன் 5 ரூபாய்னா 5 ரூபா விலை அவன் தீர்மானிக்கிறான். ஆனா என் ஆத்தால போய் விளை வைக்கிற வெள்ளரிக்காய், வெண்டைக்காய், கத்தரிக்காய், சொரக்காய், பூசணிக்காய், தக்காளி, இதுக்கு ஏதாவது விலை அவன் தீர்மானிக்க முடியும்னு நினைக்கிறியா? இல்ல. எனக்கு தெரியும் ஆசிரியர் யார் என்று. என் தாய் என்னை 10 மாதம்தான் உயிர் கருவறையில் சுமந்தால் உலகத்தீரே. என்னை 20 ஆண்டுகள் அறிவு கருவறையில் சுமந்தது ஆசிரியர் பெருமக்கள் என்கிற அந்த புரிதல் எனக்கு இருக்கிறது. என்னை என் தாய் தந்தையர் இந்த உலகத்தை காட்டினார்கள். இதுதான் மகனே உலகம், இதுதான் மகனே உன் உறவு, இதுதான் உன் அண்ணன், இதுதான் உன் தம்பி, இதுதான் உன் மாமா, இதுதான் உன் பெரியப்பா, இதுதான் உன் தாத்தா, இதுதான் உன் பாட்டி, இதுதான் உன் ஊர் என்று சொல்லிக் கொடுத்தவர், உலகத்தை காட்டியவர் என் தாய் தந்தையாக இருக்கலாம். ஆனால் இவன்தான் சீமான் என்று உலகத்துக்கு காட்டிய பெருமக்கள் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள்.